அனைவருக்கும் வணக்கம். தொழிலால் யோகம் யாருக்கு? அதாவது சார் அண்டர்லைன் பண்ணீங்க. தொழிலால் யோகம் யாருக்கு? எல்லாருக்கும் நல்ல தொழில் அமைஞ்சிடுறது இல்லை. நிறைய பேர் நான் தொழில் செய்ய போறேன், நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்தியாவிலே சம்பாதிக்க போறோம்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான ஆசைகள்லாம் இருக்கும். தொழிலால் யோகம் எல்லாருக்கும் அமையறது இல்லை. யாருக்கு அவங்க செய்யற தொழிலே அவங்களுக்கு யோகமா அமையும், ஒரு தெய்வத்துக்கு நிகரா கொட்டி கொடுக்கும் செய்யற தொழில் அப்படின்னா, மகாலட்சுமி தொழிற்சாலையில அவங்களுக்கு வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகனுடைய 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி தொடர்படையணும். அந்த 10ஆம் அதிபதியுடன் 9-5 தொடர்பு இருக்க அந்த 10ஆம் அதிபதி ஸ்தான பலத்துடன் அந்த ஜாதகத்தில் அமைய பெற அவங்களுக்கு தான் சார் தொழிலால் யோகம். அப்ப அந்த 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கணும். ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலுப்பெற்று, அந்த வலுப்பெற்ற 10ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ வலு சேர்க்க வேண்டும். அப்படின்னா அவங்களுக்கு தொழிலால் யோகம். சரியா? இது ஒரு பாயிண்ட். கூடுதலாக சனி அந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதியாக வந்து அந்த சனி பகவானுக்கு 9-5 பாவங்கள் சப்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப யோகமா இருக்கும். உதாரணமா ரிஷப லக்னத்துக்கு கர்மாதிபதி ஒரே கிரகம். அப்ப ரிஷப லக்னக்காரங்களுக்கு தொழிலில் நிறைய நிலைகள்ல சக்சஸ் ரேட் நிறையவே நல்லா இருக்கும். அந்த இடத்துல சுக்கிரன் அல்லது புதன் சனிக்கு சாதக சூழல அமைய பெற்று நல்ல நிலையில அந்த சனிக்கு சப்போர்ட் பண்ணி இளம் வயதிலேயே நடைமுறை தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் தொழில வெற்றி பெறுவாங்க. ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தொழில் செய்யலாமான்னு கேட்டாங்கன்னா அந்த 10ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜாதகர் தொழில வெற்றி பெறுவார். ஆனா அந்த இடத்துல 10ஆம் அதிபதி பலம் பொருந்தி இருக்கணும் அப்படின்றது தேவை. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சொல்வோம்.